நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன். நாம் இன்று அப்பூதி அடிகளாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நம்பி ஆரூரர் பெருமான் ஒப்பற்ற நம்பி அப்பூதி என்று போற்றுகிறார். ஒரு நம்பி என்றால் ஆடவர்களில் சிறந்தவர்களை நம்பி என்று சொல்வது இலக்கிய மரபு. அவ்வகையிலே ஒப்பற்ற நம்பியாகிய அப்பூதி அடியாருக்கு அடியேன் என்று நம்பி ஆரூரர் போற்றுகிறார். காவிரி பாய்ந்து வளம் தருகிற சோழ வளநாட்டில் திரு ஐயாற்றுக்கு அருகிலே இருப்பது திங்களூர் என்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் இறைவன் மீது அன்புடையவராக, அந்த அன்பு வளர்ந்து முதிர்ந்து அவனை போற்றி பரவுகின்ற திருநாவுக்கரசர் மீது காதல் உடையவராக விளங்குகிறார் அப்பூதி அடிகளார். திருநாவுக்கரசரை நேரில் பார்க்காமலே அவருடைய பெருமைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அறிந்து அவர் மீது தீராத காதல் கொண்டார் அப்பூதி அடிகளார். இவர் அந்தணர் குலத்திலே அவதரித்தவர். அந்த வகையில் களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றங்கள் காய்ந்தவராக தன் இல்லத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருள்களுக்கெல்லாம் நம்முடைய அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசு 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 என்ற பெயரையே வைத்திருக்கிறார். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், வீட்டுக்கு திருநாவுக்கரசு இல்லம், தராசு தட்டுக்கு திருநாவுக்கரசு தட்டு, பசுமாட்டுக்கு திருநாவுக்கரசு பசு, தன்னுடைய பொருள்களை அளந்து கொடுக்கக்கூடிய படி இருக்குமானால் அது திருநாவுக்கரசு படி. அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, 2வது குழந்தைக்கு இளைய திருநாவுக்கரசு. நீ நினைத்து பாருங்கள், எவ்வளவு காதல் இருந்தால் தான் பார்க்கக்கூடிய தன்னுடைய உடைமை பொருளாக இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் திருநாவுக்கரசு 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 என்று பெயர்களை வைத்து வாழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்ல, அந்த திங்களூரில் தண்ணீர் பந்தல், அன்னசாலை, சோலை அமைத்தல், சாலை அமைத்தல், வாசக சாலை அமைத்தல் என்று பல்வேறு வகையான முடிவில் அறங்களை செய்து வருகிறார் அப்பூதி அடிகளார். இப்படி செய்து வருகிற நாளில் நம் திருநாவுக்கரசு பெருமான் பல்வேறு திருத்தலங்களை பணிந்து, திருவையாறு பணிந்து திங்களூர் நோக்கி வருகிறார். நல்ல கோடை காலம், தண்ணீர் தாகமாக இருக்கிறது. தண்ணீர் பருகுவதற்காக வழியில் வரக்கூடியவர் அந்த தண்ணீர் பந்தரை பார்த்து பருகுவதற்காக வருகிறார். அப்படி வந்து நின்று பார்க்கும் பொழுது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தர் என்று எழுதப்பட்டிருந்தது. அங்கு இருக்கக்கூடிய பணியாளனை பார்த்து கேட்கிறார், இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் ஆர் என்று கேட்க, அப்பொழுது அங்கிருந்த பணியாளன் சொல்லுகிறான், ஆண்ட அரசு என்னும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார். இது மட்டுமல்ல, தப்பின்றி எங்கும் உள்ள சாலை, குளம், சாலை திருநாவுக்கரசு சாலை, குளம் திருநாவுக்கரசு குளம், சோலைக்கு திருநாவுக்கரசு சோலை, இப்படி பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார் ஐயா என்று அந்த பணியாளன் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானிடத்து சொல்லுகிறார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அப்பர் பெருந்தகை அவர் எவ்விடத்தார் என்று கேட்ட பொழுது அந்த பணியாளன் சொல்லுகிறான், பூநூல் அணிந்திருக்கக்கூடிய அவர் இந்த பதிக்கு உரியவர், இப்பொழுதுதான் தன் இல்லம் நோக்கி சென்றிருக்கிறார், வீடும் தூரத்தே இல்லை என்று மிக அருகில்தான் அவர் இல்லம் இருக்கிறது என்று அடையாளம் காட்டுகிறான் பணியாளர். அதையெல்லாம் உள்வாங்கி கொண்ட திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதி அடிகளுடைய இல்லம் நோக்கி வருகிறார். வாசலிலே காத்து நிற்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பணியாளன் உள்ளே இருக்கிற அப்பூதி அடிகளாரிடத்து சென்று தங்களை காண்பதற்காக இறைவன் அடியவர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் விரைந்து வருகிறார். வந்து அப்பர் பெருந்தகையை காணுகிறார். இவர் வந்து நின்ற மாத்திரத்தில் அவர் பணிவதற்கு முன்பாக திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை பணிகிறார் என்று நம் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். அது நம் சேக்கிழார் வாக்கில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை சொல்லுகிறார், அந்த வணங்குவதிலும் அரசு என்று காட்டுகிறார். எனவே அவ்வாறு வந்து நிற்கக்கூடிய அவரை மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் அப்படின்னு குறிப்பிடுகிறார். எனவே பணிவதிலும் அரசு. நீங்கள் திருநாவுக்கரசரை பற்றி ஒரு குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும். அவர் திருவேடத்துக்கு அரசர், சொல்லுக்கு அரசர், நாவுக்கு அரசர், பணிவதிலும் அரசர் என்பதை
நம் குன்றைப்பதிவாள் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். அத்தகைய பணிவதிலும் அரசாகிய திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் பணிவதன் முன்பாக தான் பணிந்து விட்டார். அவரும் எதிர்பணிந்தார். எழுந்து நின்ற பொழுது அவரை பார்த்து கேட்கிறார். அப்பூதி அடிகள் அவரை நாவுக்கரசரை பார்த்து சொல்கிறார், முடிவில் தவம் செய்தேன் கொல், முன் பொழியும் கருணை புரி வடிவுடையீர், என் மனையில் வந்து அருளிற்று என் என்று வினவுகிறார். ஏன்னா சோலை இருக்கிறது, சாலை இருக்கிறது, உணவுக்குரிய அமுது சாலை இருக்கிறது. இத்துணை தேவைகளையும் கடந்து ஒரு அடியவர் தம் இல்லம் நோக்கி வந்து நிற்பதை பார்த்து அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று அருளிற்று என் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் நம் திருநாவுக்கரசு பெருமான் அவர் பார்த்து கேட்கிறார், அப்பூதி அடிகளாரை பார்த்து கேட்கிறார், ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீ வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும் பேர் எழுதாதே, வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் என்கொல் என்று வினவுகிறார். எனவே நீ செய்து வருகிற அந்த புண்ணிய பணியில் பெயரை எழுதாமல் யாரோ திருநாவுக்கரசு என்று ஒரு பெயரை நீ எழுதி வைத்திருக்கிறாயே என்று வினவுகிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்படி வினவிய பொழுது அதுகாரும் வணங்கி நின்ற அப்பூதி அடிகளுக்கு கோபம் வருகிறது. அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது கோபம் இல்லாதவர் என்று அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். இப்பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. எனவே அவரை பார்த்து சொல்லுகிறார், நன்று அருளி செய்திலீர், நீங்கள் சொல்லிய வார்த்தை நல்லது அல்ல, எனவே மங்கள சொல்லாக குறிக்க வேண்டும் என்பதற்காக நன்று அருளி செய்திலீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு, நானில் அமன் பாதகர் உடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவதம் திருப்பேரோ வேறொரு பேர். சமணர்கள் செய்த சூழ்ச்சியில் மன்னன் நீற்றறையில் இட்டும் நஞ்சு கொடுத்தும் யானை கொண்டு கொல்லச் செய்யக்கூடிய முற்படுகிற அந்த பணியெல்லாம் செய்த பொழுதெல்லாம் இறைவனுடைய கருணையினாலே வென்றவர் பெயரோ திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் பேரோ வேறொரு பேர் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை உடையவர் கழற்கில் நயந்த திருத்தொண்டின் இம்மையிலும் பிழைப்பது என் போல் வாழும் தெளியார் செம்மை உரி திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர். நான் கோபப்படுமாறு நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர். நீ உன்னை காணும் பொழுது அதை சொல்கிறார் அடுத்த பாடல்ல, பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்து ஏறும் அவர் பெருமை அங்கனதம் புவனத்தில் அறியாதார் யார் உளர், மங்களமாம் திருவேடத்து உடன் நின்று இவ்வகை மொழிந்தீர் எங்குறைவீர், நீதாம் யார் இயம்பும் என இயம்பினார் என்று கேட்கிறார். அதை என்ன சொல்லுகிறார் நாளை சிந்திப்போம் என்று சொல்லி அன்பர்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப் சேனல் இணைந்திருப்போமாக. திருச்சிற்றம்பலம்.